கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தென்கொரியாவில் ஹுண்டாய் நிறுவன உயரதிகாரிகளோடு அமைச்சர் கீர்த்தனா சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். ஹுண்டாய் நிறுவன உயரதிகாரிகளோடு அமைச்சர் கீர்த்தனா சந்தித்திருக்கிறார். தென்கொரியாவில் உள்ள ஹுண்டாய் நிறுவன உயரதிகாரிகளை சந்தித்திருக்கிறார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. தென்கொரியாவுக்கு சென்றிருக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அங்கு ஹுண்டாய் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது தொடர்பாக அங்கே பேசியிருக்கிறார் அமைச்சர் கீர்த்தனா. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அமைச்சர் கீர்த்தனா. தென்கொரியாவில் ஹுண்டாய் நிறுவன உயரதிகாரிகளோடு அமைச்சர் கீர்த்தனா சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இருந்திருக்கிறார். சந்தானம், விவரம் என்ன? திலகவதி, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழக அரசுடன் ஹுண்டாய் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பாக தென்கொரியாவுக்கு உள்ள கப்பல் கட்டும் தொழிலின் தலைநகரமாக இருக்கக்கூடிய உல்சான் போல தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு தளவாடத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே ஹுண்டாய் நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கும் கடந்த டிசம்பர் மாதமே போடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 18,000 கோடி மதிப்பீட்டில் இந்த கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு பேச்சுவார்த்தைகள் என்பது ஹுண்டாய் நிறுவனத்துடன் கடந்த ஆண்டே டிசம்பர் மாதத்துல நடைபெற்று வந்தது. இந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த தொழில் மத்திய மாநில அரசு 2 அரசுகளுடைய ஒப்புதலோடு இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. தற்போது புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது இந்த நிறுவனம் உடனடியாக தங்களுடைய தொழிலை தூத்துக்குடியில தொடங்குவதற்கு பணிகளை தொடங்கும் வகையில ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக, அதாவது அரசு சார்பில் நிலம் வழங்குவது, அதே போன்று அவர்களுக்கு மானியம் வழங்குவது உள்ளிட்டவை குறித்தும் அடுத்த கட்டமாக ஹுண்டாய் நிறுவனத்துடைய முதலீடு தமிழகத்தில் ஈர்ப்பது தொடர்பாக தற்போது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஹுண்டாய் அந்த கப்பல் கட்டும் தளவாடத்தை நேரில் சென்று கீர்த்தனா பார்வையிட்டிருக்கிறார். அவரோடு துறை சார்ந்த அதிகாரிகள் சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டிலே இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசுடன் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த தொழிலை தூத்துக்குடியில தொடங்குவதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்வதற்கு தொடர்பாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. திலகவதி, ஹுண்டாய் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது தமிழகத்தில் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது? ஹுண்டாய் நிறுவனத்திற்கும் இங்க இருக்கும் நமக்கு அரசுக்கும் இருக்கக்கூடிய முந்தைய கால தொடர்பு என்ன? நிச்சயமா இந்த ஹுண்டாய் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல மேனுபேக்சரிங் செக்டார்ஸ், அதாவது கார் உள்ளிட்ட மேனுபேக்சரிங் செக்டார்ஸை தமிழகத்துல வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட கப்பல் கட்டும் தளவாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தென்கொரியாவில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு எதிரான போட்டி இருந்தது. இந்த கப்பல் கட்டும் தளவாடத்தை எந்த மாநிலத்துக்கு வழங்குவது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இறுதியாக தான் தூத்துக்குடி தேர்வு செய்யப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 18,000 கோடி அதுல முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த கப்பல் கட்டும் தளவாடம் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 55,000 நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. எனவே தற்போது புதிதாக அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் புதிய அரசு அமைந்திருப்பது தொடர்பாக எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் சீரான முறையில் அனைத்து தொழில்களும் இங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்று ஏற்கனவே துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தொழில் சார்ந்த நிறுவனங்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் கீர்த்தனா தற்போது தென்கொரியா சென்றிருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.